வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான 17 வருஷத்து பகையை இன்னைக்கு முடிச்சிருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. கடைசியா ஆர்சிபி அணி சென்னை மண்ணில் வச்சு சென்னையை தோக்கடிச்சது 2008ஆம் ஆண்டில். அந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஜெயிச்ச ஆர்சிபி அதுக்கு பிறகு கடந்த 17 ஆண்டுகளா ஒவ்வொரு முறையும் சென்னையை தோக்கடிக்க அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க முயற்சி தவிடுபடியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மண்ணிலேயே அவங்க மிக பெருவாரியான ரன்கள் வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருக்காங்க. சென்னை ரசிகர்களுக்கு இது ரொம்பவே சோகமான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் பார்க்க போனால் வி டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தோல்வி சென்னை அணி கேட்டு வாங்கினதா இருக்கு. ஏன்னா இந்த போட்டியில் சென்னை அணி பல்வேறு தவறுகளை செஞ்சிருக்கு. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோக்கிறதுக்கான மிக முக்கியமான 5 காரணங்களை பற்றி பார்ப்போம். முதல் விஷயம் அதிரடி வீரர்கள். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணியும் ஏராளமான அதிரடி வீரர்களை கொண்டு வச்சிருக்காங்க. அதுலேயும் ஆர்சிபி அணிக்கு சால்ட், விராட் கோலின்னு அதிரடியான தொடக்க ஆட்டக்காரர்கள் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் அணி பல்வேறு அதிரடி ஆட்டக்காரர்களை தங்க அணியில் வச்சிருக்காங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னும் பழைய ஃபார்முலாலேயே ஆடிட்டு இருக்கோ அப்படின்னு தோண வைக்குது. இன்னும் அவங்ககிட்ட அதிரடியான ஆட்டக்காரர்கள் இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரன் பலர் இருந்தாலும் எல்லாருமே ஒரு மீடியமான ஆட்டக்காரர்களாக தான் இருக்காங்களே தவிர அதிரடியான ஆட்டக்காரர்கள் இல்லை. சமீப காலமா இந்திய அணி பல்வேறு T20 போட்டிகளில் ஜெயிச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரோஹித் சர்மா தொடக்கத்தில் காட்டுற அதிரடியான ஆட்டம் தான். அந்த அதிரடியான ஆட்டம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இல்லை. இன்னைக்கு நடந்த போட்டியில் ஆர்சிபி அணி மொத்தம் 12 சிக்ஸர்கள் அடிச்சிருக்கு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடிச்சது வெறும் 4 சிக்ஸர்கள் தான். அதுலேயும் 2 சிக்ஸர் கடைசி நேரத்தில் தோனி அடித்த சிக்ஸர்கள். அதுலேயும் முதல் சிக்ஸர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடித்ததே 10வது ஓவரில் தான். இதுல இருந்தே சென்னை அணிக்கு அதிரடி ஆட்டக்காரர்கள் இல்லாதது எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோல்விக்கான முதல் காரணம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோல்விக்கான இரண்டாவது காரணம் ஃபீல்டிங். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிராக இன்னைக்கு நடந்த போட்டியில பல கேட்ச்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தவற விட்டுச்சு. குறிப்பா ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பட்டிதார் 17 ரன்கள்லையும் 19 ரன்கள்லையும் 20 ரன்களையும் 3 கேட்ச்களை சென்னை அணி கொடுத்தார். ஆனால் 3 கேட்ச்களையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தவற விட்டுச்சு. மிக முக்கியமா ஹூடாவும் கலீல் அகமடும் கையில் வந்த கேட்ச் தவற விட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி அடுத்தடுத்து அவங்க கேட்ச் தவற விட்டதால ரஜத் பட்டிதார் ஒரு வலுவான நிலைக்கு ஆர்சிபி அணியை கொண்டு போக முடிஞ்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை இன்னைக்கு வீழ்த்தினது அவங்களுடைய பலவீனமான ஒரு ஃபீல்டிங் அப்படின்றத நமக்கு சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோல்விக்கான 3வது விஷயம் தப்பான டீம் காம்பினேஷன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இதுவரைக்கும் 16 போட்டிகள் ஆடின டெவன் கான்வே 672 ரன்களை குவிச்சிருக்கார். அவரும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வலுவான நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பல்வேறு ஆட்டங்களில் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த ஃபார்முலாவை மறந்துருக்கு. கடந்த 2 போட்டிகள்லையும் அவங்க 2 பேரையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடக்க ஆட்டக்காராக கிளம்பிருக்கல. ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஃபர்ஸ்ட் டவுனாக கிளம்பியிருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெவன் கான்வே ஆட்டத்திலேயே சேர்க்கல. இது ஏன்றது இன்னொரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு புரியல. டெவன் கான்வேக்கு பதிலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயன்படுத்துகிற வீரர் சாம் கரன். அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லையும் சொதப்பிட்டு இருக்காரு, பந்து வீச்சிலையும் சொதப்பிட்டு இருக்காரு. இப்படியே தொடர்ந்து போனா அவரை கண்டிப்பா நீக்க வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கு. இனியாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பழைய பாதையை திரும்பி போய் டெவன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட் கூட்டணியை அடுத்த போட்டிகள் ஆட வைப்பாங்க நாம் எதிர்பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோல்விக்கான 4வது காரணம் அவங்களோட பந்து வீச்சு. அதுலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பின்னர் மைதானமாக இருந்துச்சு. அதனால 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் மிகப்பெரிய பலமாக நம்பினாங்க. ஆனால் நூர் அகமடை தவிர வேற யாருமே சிறப்பான பந்து வீச்சை கொடுக்க முடியல. கலீல் அகமட் ஓரளவுக்கு சிறப்பாக போட்டாலும் மற்ற வீரர்கள் யாருமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கை கொடுக்கல. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இதனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட காரணங்கள் தான் 5வது காரணம் ஆர்சிபியை சார்ந்தது. ஆர்சிபி அணி மிக வலிமையான ஒரு டீம் காம்பினேஷனோட இந்த ஆட்டத்துக்குள்ள வந்துச்சு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல்னு மிகப்பெரிய ஒரு நீண்ட பேட்டிங் வரிசை, அதிரடியான பேட்டிங் வரிசை அவங்ககிட்ட இருந்துச்சு. ஒவ்வொரு வீரர்களுக்கும் சிக்ஸர் அடிக்கிற ஆற்றல் இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் கிட்ட அது இல்லை. அதே நேரத்தில் பந்து வீச்சு அவங்க வலிமையா இருந்தாங்க. புவனேஸ்வர் குமார், யஷ் தயால், ஹசில்வுட், லிவிங்ஸ்டன் ஒவ்வொரு பந்து வீச்சாளர்களும் சென்னை அணியை கழுத்தை பிடிச்சு திரினாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க கடுமையா பேட்டிங்லயும் பந்து வீச்சு திறமையா செயல்பட்டாங்க. அந்த டீம் காம்பினேஷன் முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் பலவீனமா இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராக போராடக்கூட முடியாம எப்படா ஆட்ட முடியுமோன்ற ஒரு மனநிலையில் அவங்க மெதுவாக ஆட்டத்தை நகர்த்திட்டு போனதை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னும் பல்வேறு மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இல்லைனா இதை விட படுகொழியில விடலாம். ஏன்னா இது அதிவேகமா ரன்களை குவிக்கிற ஒரு காலம். சமீப காலமா 200 ரன்களை அடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தது.
இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பலமுறை 200 ரன்களை கடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால இப்போ அந்த அளவுக்கு அடிக்க முடியல. எதிரணியை ஓரளவு கட்டுப்படுத்திட்டு ஒரு 150 170 கட்டுப்படுத்தினாதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்க முடியுன்ற சூழல் இப்ப இருக்கு. ஏன்னா அதிரடியான பேட்ஸ்மேன்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட இல்ல. இருக்க டெவன் கான்வே போன்ற வீரர்களையும் வெளியேறிக்கார வச்சிருக்காங்க. தீபக் ஹூடா, திரிபாடி போன்ற வீரர்கள் இன்னும் ஃபார்முக்கு வராதோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பலவீனமாக்கி. இந்த சூழல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்பார்க்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் தொடர்ல கொஞ்சம் பலவீனமான அணி அப்படின்னு சொல்லலாம். வலுவான ஆர்சிபி, எஸ்ஆர்எச் போன்ற அணிகள் கிட்ட நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது பலவீனமான ராஜஸ்தான் ராயல்ஸ் போன்ற அணிகளை ஜெயிக்கிறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிக கவனம் செலுத்தணும். அதுலயும் அடுத்த போட்டி நடக்க போற குவாஹாட்டி மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு மிகவும் பெயர் பெற்றது. அங்க சுழற்பந்து வீச்சு அதிகமா எடுபடும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. ஒன்னு ஜடேஜா, இன்னொன்னு அஸ்வின், இன்னொன்னு நூர் அகமட். இந்த 3 சுழற்பந்து வீச்சாளரை வச்சுக்கிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எப்படியாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிச்சு அடுத்த புள்ளிகளை ஜெயிக்கணும். இன்னைக்கு நடந்த போட்டியில ஆர்சிபிக்கு எதிராக கிடைச்ச தோல்வியை மறந்துட்டு அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி சென்னை அணி பாயும் நாம் நம்புவோம். அடுத்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்துவாங்கன்னு நம்புவோம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். வணக்கம்.